2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக கை நழுவிய வேடச்சந்தூர் தொகுதி நிலவரம் என்ன, அந்த தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. வேடச்சந்தூர் சட்டப்பேரவை தொகுதி திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடச்சந்தூர், பாளையம், வடமதுரை, அய்யலூர், எரியோடு, வடமதுரை, குஜிலியம்பாறை பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. திண்டுக்கல்ல பரப்பளவில் பெரிய தொகுதியான வேடச்சந்தூர்ல விவசாயம், கால்நடை வளர்ப்பு மக்களோட பிரதான தொழிலா இருக்கு. நூற்பாலைகள் அதிகமாக இருக்க தொகுதியில் அது சார்ந்த வேலை வாய்ப்பும் மக்களோட முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் தொகுதியில் 1,18,236 ஆண் வாக்காளர்கள், 1,23,573 பெண் வாக்காளர்கள், 4 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,41,813 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் அதிகபட்சமா அதிமுக 8 முறை ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ், திமுக தலா 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலா 1 முறை தொகுதியில் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. தொகுதியில் கடந்த 2021 தேர்தலில் அதிமுக சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த பரமசிவத்தை வேட்பாளராக களமிறக்கினாங்க. அவருக்கு எதிராக திமுக களமிறக்கின காந்திராஜன் 1,06,481 வாக்குகளை வாங்கி ஜெயிச்சாரு. 88,928 வாக்குகளை வாங்கின பரமசிவம் 17,553 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றாரு. பரமசிவம் தோற்றதை தொடர்ந்து 2011, 2016 தேர்தல்களில் ஜெயிச்ச தொகுதியை அதிமுக திமுகவிடம் பறிகொடுத்துச்சு. இப்போ தேர்தல் நெருங்க வேடச்சந்தூர் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வடமதுரையில் மட்டும் 30,000 பேர் இருக்காங்க. அது போக மீதி 15 ஊர்கள், கிராமங்கள் வந்து வடமதுரை சுற்றி இருக்கு. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் வேலைக்கு போகிறவங்கன்னு சொல்லிட்டு 200-300 பேர் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்று பஸ் ஏறிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 100 பஸ் குறையாம போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து பேருந்து நிலையை அமைச்சு தரணும். வடமதுரைக்கு தனி தாலுகாவாக அறிவிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஃபயர் ஸ்டேஷன் வரும், அப்புறம் ஜிஹெச் வரும். இதனால இங்கே இருக்க கிராம மக்கள்லாம் வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. வடமதுரை தாலுகாவை கொண்டு வந்தோம்னா இங்கே வடமதுரை கிராம மக்களுக்கும் வடமதுரை யூனியனுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ அய்யலூர் பகுதியில் விளையிற நாட்டு தக்காளிக்கும் மலை சீத்தாப்பழத்துக்கும் உரிய ஒரு புவிசார் குறியீடு வழங்கணுங்கிறது தான் எங்களோட எதிர்பார்ப்பா இருக்குது. 2021 கட்டடம் மட்டும் தான் கட்டியிருக்கிறாங்க. அதுக்கான மிஷினரியோ குளிர்சாதன வசதியோ எதுவுமே கிடையாது. அந்த தக்காளி வந்துட்டு சேமிச்சு வச்சோம், பதப்படுத்தி வச்சோம் அப்படின்னா மதிப்பு கூட்டு பொருளா ஜாமோ சாஸோ எது வேணாலும் தயாரிச்சுக்கலாம். மக்களுக்கும் இது வந்துட்டு ஒரு நல்லதா இருக்கும், விவசாயிகளுக்கும் விலை கிடைச்ச மாதிரி இருக்கும். இங்க வந்து ஒரு ஃபோன் பேசணும்னாலோ, ஒரு அவசரத்துக்கு ஆம்புலன்ஸுக்கே சொல்லணும்னாலோ ரொம்ப சிரமமா இருக்கு. பெரிய மரத்துக்கள்லையோ ஒரு பில்டிங்லையோ மாடி வீட்லையோ அதிகபட்சம் நாங்கள் தண்ணி டேங்க்லாம் ஏறி நின்று தான் ஃபோன் பேசுகிற மாதிரி இருக்கு அவசரத்துக்கு. குடகனாறு வந்து கழிவு நீராக மாதிரி இருக்கே தவிர வேற எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த பாலத்தில் நின்று பார்த்தீங்கன்னா கீழே கல் முள்ளு மட்டும்தான் தெரியுமே தவிர தண்ணி தெரியாது. அப்படி தண்ணி தெரிஞ்சா தண்ணி கிடையாது, பூராவே சாக்கடை நீர் தான். இந்த வேடச்சந்தூர் மற்றும் சுற்று வட்டாரங்களில் சுற்றி வர கழிவு நீர் பூராமே இங்கே கீழே தான் போகுது. இந்த பாலத்துக்கு கீழே தான் போகுது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.